லப்பர் பந்துக்கு அப்புறம் ஹரிஷ் கல்யாண் அவர்கள் நடிச்சு வெளியாகியுள்ள திரைப்படம் டீசல் ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குரிய ஒரு படம். பாடல்கள் வந்து பெரிய வெற்றி, இன்ஸ்டா ரீல்ஸில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பாடல்கள், இந்த படத்தினுடைய ட்ரெய்லர், இதை வச்சு இந்த படத்தை வந்து நம்ம கணிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வேற, படத்தில் வந்து பேசப்பட்ட விஷயம் வேற. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த, உண்மைக்கு நெருக்கமான ஒரு விஷயத்த அந்த படத்தில் வந்து பேசியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய திரைக்கதை வந்து முதல் பாதியில் வந்துட்டு நம்ம வலுவிழந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இரண்டாம் பாதியில் வந்து ஓரளவுக்கு கிரிப்பிங்காக பண்ணியிருந்தாலும் எழுதப்பட்ட சீன்கள் எல்லாமே வந்துட்டு ஏற்கனவே வந்து நம்ம இந்த கத்தி, வட சென்னை இது மாதிரியான படங்கள்ல பார்த்து பழகின மாதிரியான காட்சி அமைப்புகளோட இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அழுத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா காட்சி அமைப்புல வந்து எழுதியிருக்கலாம். ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் எப்படி வந்துட்டு அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுத்து அந்த அரசாங்கத்தை கார்ப்பரேட் பக்கம் இழுத்துக்கிறது, தொழிலாளர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த ஊரு, அந்த நிலம் சார்ந்த மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு அரசியல் ஒரு போக்கோட ஒரு சமூக பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு படமா இந்த படம் இருந்ததா ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். படத்தில் நடிச்சிருந்த எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருந்தாலும் எழுதப்பட்ட விதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக இருந்ததுனால நிறைய கேரக்டர்ஸோட இம்பாக்ட் நம்மளுக்கு வந்து இல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஹீரோவோட கேரக்டர் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே தான் வந்துட்டு இது ஹீரோ, இது இப்படி தான் வந்து வேலை பார்க்க போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்பே நம்மளுக்கு வர வைக்குது. ஹீரோயின் கேரக்டர் படத்துல வந்து சுத்தமா வந்துட்டு ஒர்க் ஆகவே இல்லை. முதல் பாதியை வந்து கெடுத்தது அந்த கேரக்டர் தான். நிறைய அந்த கேரக்டருக்காகவே எழுதப்பட்ட சீன்கள்னால அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பயங்கரமா கெட்டு போச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து கதைக்குள்ள கொண்டு வரதுக்கு அந்த சீன் தான் பெரிய ஒரு தடுப்பன மாதிரி தடுத்து நின்றுட்டு இருந்துச்சு. அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு ரொம்ப சீக்கிரமாவே கதைக்குள்ள வந்துட்டு படத்தை இன்னும் விறுவிறுப்பாவே வந்து சொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருந்தது. அந்த ரீல்ஸ்ல வந்த பாடல் எனக்கு நினைவில் இருந்த மாதிரி இருந்துச்சு. மிச்சம் எந்த பாடல்களுமே வந்துட்டு மனதில் நிற்கிற மாதிரியான பாடல்கள் எதுவுமே இல்லை. பின்னணி இசை வந்துட்டு படத்துக்கு வந்துட்டு ஒரு சில இடங்கள்ல மட்டும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்த டூடு மாதிரியான படங்கள் வணிக வெற்றி எவ்வளவு தூரம் அடையுதோ அதில் ஒரு பாதியாவது இந்த டீசல் மாதிரியான படங்கள் வணிக வெற்றி அடைஞ்சா இயக்குநர்களுக்கு இது மாதிரியான படத்தையோ கருத்தையோ இன்னும் ஒரு அழுத்தமா ஆணித்தனமா வந்துட்டு கண்டென்ட் வைஸா வந்து டெலிவரி பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த வகையில டீசல் படம் வந்துட்டு மக்கள் மத்தியில அதிகப்படியா வந்து பேசப்படாததும் மக்கள்கிட்ட போய் சேராதும் வந்துட்டு ஒரு வருத்தத்துக்கு விஷயமா நான் வந்து பார்க்குறேன். ரொம்ப ஒரு மோசமான ஒரு படம் கிடையாது. ஒரு கமர்ஷியலா எடுக்கப்பட்ட ஒரு கண்டென்ட் ஓரியன்டான ஒரு டீசென்டான ஒரு படம் தான் டீசல் படம். தியேட்டர்ல பாருங்க, கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஒரு படமா இருக்கும். நன்றி, வணக்கம்.